இன்றைய தினமலர் செய்தியில் வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மீது தாக்குதல், பிரிட்டன் பார்லிமெண்ட் கண்டனம். டில்லி கார் குண்டு வெடிப்பில் தொடர்புடைய ஹரியானாவின் ஹல்பலாக் பல்கலையின் 140 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை மேலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. எண்ணெய் துறையை அமெரிக்காவுக்கு திறக்க வெனிசுலா அதிபர் முடிவு. இதைத்தானே எதிர்பார்த்தார் அமெரிக்க அதிபர். மேலும் வெனிசுலா அதிபர் கூறுகையில், முன்னாள் அதிபர் மதுரோவை நாட்டிற்குள் புகுந்து அமெரிக்கா கைது செய்தது இருதரப்பு உறவில் ஏற்பட்டுள்ள அழியாத கரை என கூறியுள்ளார். பணமூட்டை விவகாரம், பார்லிமெண்ட் விசாரணை குழுவுக்கு எதிரான நீதிபதி யஸ்வந்த் சர்மா மனு தள்ளுபடி. இதுவே வேறு யாரோ ஒருவர் இருந்திருந்தால் இந்நேரம் தண்டனை கிடைத்திருக்கும். இதுதான் இப்போதைய இந்தியாவின் ஜனநாயகம். வணக்கம்.